नमस्ते। विशारद पूर्वार्ध अल लेकिन मुझे दुख है कि मैं स्वयं तुम्हें यहाँ न आने की सलाह लिख रहा हूँ। मैं अपने बड़े से बड़े के लिए भी तुम्हारा अहित नहीं सोच सकता। இந்த வரி लेकिन ஆனால் मुझे दुख है எனக்கு துக்கமாக இருக்கிறது कि என்னன்னா मैं स्वयं நான் தானாக तुम्हें यहाँ ना आने की இங்கே உன்னைய வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆலோசனையை எழுதி கொண்டு இருக்கிறேன். நான் தன்னுடைய பெரியவங்களுக்காக, அதாவது நல்ல தெரிஞ்ச பரிச்சயமானவங்களுக்காக तुम्हारा अंकित नहीं सोच सकता. तुम्हारा உனக்கு அஹித்னா தீங்கு, உனக்கு கெட்டதை யோசிக்க மாட்டேன். சோச் சக்தா யோசனை செய்ய மாட்டேன். இந்த வரி கொடுத்துருக்காங்க. प्रसंग ये वाक्य मेहमान से भगवान बचाए नामक पाठ से लिए गए हैं. इस पाठ के लेखक हैं श्री गोपाल प्रसाद व्यास. यह एक हास्य लेखक है. यह वाक्य இந்த வாக்கியம் மெஹமான் से பகவான் பச்சாயே அப்படின்ற பெயருள்ள பாடத்திலிருந்து லியே கயே ஹேங் கொடுத்திருக்கிறார்கள். இஸ் பாட் கே லேக்கக் ஹேங் இந்த பாடத்தினுடைய எழுத்தாளர் ஸ்ரீ கோபால் பிரசாத் வியாஸ் அப்படின்றவர் தான் இதை எழுதியிருக்காரு. எஹ் ஏக் ஹாஸ்ய லேக் ஹை இவர் ஒரு காமெடியான ஒரு எழுத்தாளர். நகைச்சுவை संदर्भ लेखक मेहमानों से घबराते हैं. उनको टालने के लिए पत्र लिखना उनका एक उपाय है. ऐसे ही एक संदर्भ में लेखक एक वाक्य लिखते हैं. लेखक விருந்தினர்களை பார்த்து பயப்படுறாரு. அவர்களை தடுக்கிறதுக்காக, அவாய்ட் பண்ணுறதுக்காக பத்திர லிக்னா கடிதம் எழுதுறத உன்கா ஏக் உபாய் ஹை அவருக்கு ஒரு வழி கிடச்சிருக்கு, உபாயம் கிடச்சிருக்கு. ஐசே ஹி ஏக் சந்தர்ப்பமே இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் லேக்கக் எழுத்தாளர் ஏக் வாக்கிய லிக்தே ஹை இந்த வாக்கியத்தை எழுதுகிறார். எழுத்தாளர் விருந்தினரை பார்த்து பயப்படுறாரு. அவங்க வர்றதை தடுக்கிறதுக்காக பத்திரம் ஒரு லெட்ரு எழுதலாம் அப்படின்ற ஒரு உபாயம், அவருக்கு ஒரு வழி கிடைக்குது. இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் எழுத்தாளர் இந்த வாக்கியத்தை எழுதுகிறார். வாக்கியத்தோட மீனிங் பார்க்க போகிறோம். व्याख्या विளக்கம் मेहमानों को आने से रोके रखना एक कला है. लेखक उसमें माहिर हैं. मेहमानों को फ़िलहाल न आने की सलाह देते हुए एक पत्र लिखते हैं. उनका मन भी न दुखे और उनका आना भी रुके. लेखक ऐसे शब्दों का प्रयोग करते हैं. मनुष्य जिन रोगों से भयभीत होते हैं उन रोगों से शहर को पीड़ित बताते हैं. लेखक एक वाक्य जरूर लिखते हैं कि मैं तुमको देखना चाहता हूँ. मगर यहाँ आने से तुमको हानि होगी, इसलिए इस समय यहाँ न आने की सलाह देता हूँ. व्याख्या விளக்கம் என்ன சொல்கிறாங்க? மெஹமானோக்கோ ஆனேசே விருந்தினர்கள் வர்றதை, ரோக்கே நிப்பாட்டி வைக்கிறது, ரக்னா ஏ கலாகை விருந்தினர்கள் வர்றதை நிப்பாட்டி வைக்கிறது ஒரு கலை. लेखक उसमें
எழுத்தாளர் வந்து அதில் வந்து மாஹிர் ஹைங், மாஹிர்னால் ரொம்ப திறமையானவர். மெஹமானோங்கோ விருந்தினர்களுக்கு, ஃபில்ஹால், ஃபில்ஹால் நான் ஆனைக்கு, ஃபில்ஹால்னால் தற்போது, இப்போ இந்த டைமில், ஆனைக்கு சாலாக் தேத்தே ஹுயே, நீங்கள் இப்போ வந்துட வேண்டாம் அப்படின்னு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே, ஏக்கு பத்திர லிக்தேஹேன், ஒரு கடிதம் எழுதுகிறாரு. உன்கா மன்பி நா துக்கே, அவங்களோட மனசுலேயும் துக்கம் இருக்காது. அவர் உன்கா ஆனாபி ருக்கே, அவர்கள் வருகை வந்து நின்றுவிடும். லேக்கக் எழுத்தாளர், ஐசே சப்தோं கா பிரயோக், இந்த மாதிரி சொற்களை பிரயோகம் பண்ணுறாரு. மனுஷ்ய ஜின் ரோகோசே, மனிதர்கள் வந்து எந்த நோயினால் பயபீத் ஹோத்தேஹேன், பயமாகுறாங்களோ, உன் ரோகோசே, அந்த நோய்கள்னால ஷகர்கோ பீடித் பதாத்தேஹேன், அந்த நோய் தான் இந்த நகரம் பூரா பரவி இருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. லேக்கக் எக் வாக்கிய, லேக்கக் எழுத்தாளர் வந்து இந்த வாக்கியத்தை ஜரூர் லிக்தேஹேன், கட்டாயம் எழுதுகிறார். என்னென்னு, மை தும்கோ தேக்னா சாக்தா ஹூம், நான் உன்னைய பார்க்கணுன்னு வந்து ஆசைப்படுறேன், விரும்புகிறேன். மகர், ஆனால், யஹா ஆனேசே, இங்கே வர்றதுனால, தும்கோ ஹானி ஹோகி, உனக்கு தீமை ஏற்படும். இஸ்லியே இஸ் சமய், இதனால் இந்த சமயத்தில் யஹா நான் ஆனேக்கி, வராமல் இருக்கிறதுக்கு சாலாக் தேத்தாகும், அறிவுரை சொல்கிறேன். விருந்தினர்கள் வந்து வர்றதை தடுக்கிறதெல்லாம் வந்து ஒரு கலை. எழுத்தாளர் வந்து அதில் வந்து ரொம்ப திறமையானவர். விருந்தினர்கள் வந்து தற்போது வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆலோசனை செய்கிறாரு, ஒரு கடிதத்தை எழுதுகிறாரு. அதனால் வந்து அவங்க மனசு வந்து சங்கடப்படாது, துக்கப்படாது. மேலும் அவங்க வர்றது தடுக்கப்படும், நின்றும், அவங்க வரமாட்டாங்க. லேக்கக் வந்து இந்த மாதிரியான சொற்களை வந்து பிரயோகம் பண்ணுறாரு. மனிதர்கள் வந்து எந்த நோயை பார்த்து பயப்படுறாங்களோ அந்த நோய் தான் நகரத்தில் பூரா பரவி இருக்குது. இந்த எழுத்தாளர் வந்து இந்த மாதிரி வாக்கியத்தை கண்டிப்பாக எழுதுவார். ஏன்னு கேட்டால், நான் வந்து உன்னைய பார்க்க விரும்புகிறேன், ஆனால் இங்கே வந்தா உனக்கு ஒரு தீங்கு விளைவிக்கப்படும். ஆகையினால் இங்கே வர்றதை இப்போது நிப்பாட்டு அப்படி சொல்லி ஒரு அறிவுரை சொல்கிறார். தன்யவாத்.